சரி கவனிச்சுப்பா. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்கணும், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல கான்ஜுகேட். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ரூஃப் அப்படியே இருக்கும். 5வது ப்ரூஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸைஸில் கொஸ்டினே கொடுத்துருப்பாங்க அந்த சம்ம. சரியா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க? யார் இப்போ சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு புரியுதாப்பா? ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நமக்கு தெரிஞ்சதான் சம்ம நம்மளால ஸ்பீடாகவே போட முடியும். நிறைய சம்மில் ரிசல்ட்டில் டக்கு டக்குன்னு எழுதுவோம். ப்ராப்பர்ட்டி தெரியலன்னா நம்மளால எழுத முடியாது. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்கோம்? இந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு புரியுதாப்பா யாருக்காச்சும்? யாருக்குமே புரியலையா? இந்த ரிவிஷன் கிளாஸ்ல கூட இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? ஏற்கனவே நடத்தின கொஸ்டின் நடத்தினது கேட்குறேன், அதே தெரிய மாட்டேங்குது ஒருத்தருக்கும். சரி கவனிச்சுக்கோ. அதாவது 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கான்ஜுகேட் எடுக்கிறோம். அதுவும் இல்லை தனித்தனியாக கான்ஜுகேட் எடுத்துகிட்டு ஆட் பண்ணுறோம். அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு வேணால் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். Z1 = 2 + 3i. Z2 = 1 - i. இப்போ இது ரெண்டை ஆட் பண்ண போகிறேன். Z1 + Z2 = ரெண்டை ஆட் பண்ணோம்னா ரியல் பார்ட் ஆட் பண்ணுவோமா? 3 + 2i. சரியா? அப்போ Z1 + Z2 the whole bar = 3 - 2i. கான்ஜுகேட்னா என்ன அர்த்தம்? இமேஜினரி பார்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ணணும். சரியா? இப்போ Z1 bar என்ன வரும்? 2 - 3i. Z2 bar என்ன வரும்? 1 + i. சரியா? இப்போ Z1 bar + Z2 bar இது ரெண்டு ரியல் பார்ட் ஆட் பண்ணோம்னா 3 - 2i. இதுவும் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கா? அதைத்தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க. சரியா? இது 2 டேம்க்குன்னு இல்லை, n டைம்ஸ் எத்தனை டைம் போட்டாலும் இதே மாதிரி தான் இருக்கும். இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து அடுத்து கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ண உடனேயே அடுத்து இதோட ப்ரூஃப்லேயே கீழே கொடுத்துருப்பாங்க. சரியா? இதோட எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சம்ஸ் போடுறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இடத்துல இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுவோம். அப்போ ப்ராப்பர்ட்டி நம்ம கடகடன்னு சொல்லணும். சரியா? என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டாலும் எந்த ப்ராப்பர்ட்டி கேட்டாலும் கடகடன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 = மாடுலஸ்க்கு இதே தான் வரும், அதை சொல்லிட்டேன். கான்ஜுகேட். சரியா? Z1 + Z2 whole bar = Z1 bar + Z2 bar. சரியாப்பா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் முடிஞ்சு. அடுத்ததுக்கு வரும். அடுத்து சப்ட்ராக்ஷன். சேம் சப்ட்ராக்ஷன் அதே தான். சரியா? 2 நம்பரை ஆட் பண்ணிட்டு பண்ணாலும் சரி, Z1 - Z2 whole bar 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஆட் பண்ணுறோம் அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அதுக்கு கான்ஜுகேட் எடுத்தாலும் இல்லை தனித்தனியாக கான்ஜுகேட் எடுத்துட்டு சப்ட்ராக்ட் பண்ணாலும் ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா? இதுதான் ரிசல்ட். சரியா? செகண்ட், நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் வேணால் போட்டு பார்த்துக்கோ. தேர்ட், சரி, மல்டிப்ளிகேஷனே அதே தான் சொல்ல போகிறோம். Z1 .Z2 whole bar = Z1 bar × Z2 bar. நீங்க என்ன பண்ண போற அப்படின்னா ப்ராப்பர்ட்டி எழுதுறோம். ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துல என்ன பண்ணணும்னா அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். நீங்க எழுதிக்கணும். சரியா? ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன்ல அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீ போட்ட மாதிரி அதே மாதிரி செகண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் போடு. தேர்ட் ப்ராப்பர்ட்டி போடு. ப்ராப்பர்ட்டி டேபிள் மாதிரி கூட போட்டுக்கோ. ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிள்னு போட்டுக்கோ.
ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போடு, செகண்ட் ப்ராப்பர்ட்டி எழுதி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், தேர்ட் ப்ராப்பர்ட்டி எழுதி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீயே போடும். அப்போ தான் உனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகத்தில் இருக்கும். சரியா? ஓகே. இதை பொறுத்தல என்னது, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணிட்டு கான்ஜுகேட் எடுத்தாலும் கான்ஜுகேட் எடுத்துட்டு மல்டிபிள் பண்ணாலும் ஈக்குவலாக வரும். சரியா? அடுத்து ஃபோர்த்து, Z1 by Z2 the whole bar. எப்படி மல்டிப்ளிகேஷன் சொன்னோமோ அடுத்து அதே மாதிரி டிவிஷன் சொல்றோம். சரியா? Z1 bar by Z2 bar. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவிஷன் பண்றோம், அதுக்கு கான்ஜுகேட் எடுக்கிறோம். அதுவும் தனித்தனியா கான்ஜுகேட் எடுத்துட்டு டிவிஷன் பண்ணாலும் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். கட்டாயம் என்னவா இருக்கக்கூடாது, Z2 நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். சரியா? இந்த டினாமினேட்டர்ல வரக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் நாட் ஈக்குவல் டு 0 மறந்துடக்கூடாது. சரியா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரியாப்பா? சரி, ஓகே. வேணுமா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்ப்போம். அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்க, ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி, ரியல் ஆஃப் Z that's equal to Z plus Z bar by 2. சரியா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ்ல இந்த கொஸ்டின் இருக்கு. ரியல் ஆஃப் Z equal to Z plus Z bar by 2. அப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்கன்னா உனக்கு ப்ரூவ் பண்ண தெரியணும். அது என்ன பண்ண ஒண்ணுமே கிடையாது. let Z equal to A plus IB or X plus IY. உன்னோட இஷ்டம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சரியா? X plus IY. அப்ப Z bar equal to என்ன வரும், X minus IY. இப்போ இவங்க சொன்னதை என்னன்னா ஆட் பண்ணணும். இந்த ரெண்டை என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். 1 2 1 plus 2 ரெண்டை ஆட் பண்ணா என்ன வரும், Z plus Z bar equal to இந்த டைம் என்ன வரும், கேன்சல் ஆயிருமா, இமேஜினரி பார்ட் கேன்சல் ஆயிருமா, பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், ரியல் பார்ட் மட்டும்தான் வரும், 2x. சரியா? இப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z equal to X plus IY அப்படின்னு இருக்குன்னா இதோட ரியல் ஆஃப் Z அப்படிங்கிறது என்னது, X. இமேஜினரி ஆஃப் Z equal to என்னது, Y. சரியா? இது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துக்கோம். அப்ப Z plus Z bar equal to 2 into real of Z. சரியாப்பா? என்ன பண்ண போறோம், ரியல் ஆஃப் Z போட போறோம். ஓகே. அப்ப ரியல் ஆஃப் Z equal to Z plus Z bar by 2. அவ்வளவுதான். சரியாப்பா? Z plus Z bar by 2. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப். முடிஞ்சாப்பா? ஓகே. இதே சேம் 6th கொஸ்டின் இருக்கும். சரியா? 6th சம் பார்த்தீங்கன்னா Z மைனஸ் Z பார் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீ என்ன பண்ண போறனா 1 minus 2. 1ல இருந்து என்ன பண்ண போறோம், 2வை மைனஸ் பண்ண போறோம். சரியாப்பா? 1ல இருந்து 2வை மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்றப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்பயுமே செகண்ட் டைமோட சைனை சேஞ்ச் பண்ணுவோம். X plus IY Z bar equal to X minus IY. மைனஸ் மைனஸ் பிளஸ் Z மைனஸ் Z பார் மைனஸ் பண்ணிட்டோம். சைன் சேஞ்ச் பண்றப்ப இது கேன்சல் ஆயிருமா, XX கேன்சல் ஆயிரும், 2IY. அப்ப இங்க நம்ம அதே மாதிரி எழுத போறோம், Y equal to Z minus Z bar by 2I. Yங்கிறது என்னது, இமேஜினரி பார்ட்டா.
அப்ப இமேஜினரி ஆஃப் z ஈக்குவல் டு z மைனஸ் z பார் பை 2i. சரியா? அவ்வளவுதான், முடிச்சு. வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள், ஈஸியா நம்மளால சொல்லிட முடியும். சரியாப்பா? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 2 இன்ட்டு ரியல் ஆஃப் இசட். மறந்துடக்கூடாது. சரியா? இது நம்ம இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி சம்பளம் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஒரு அதோட கான்ஜுகேட்டும் வந்துச்சுன்னா நீ ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை. என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 இன்ட்டு ரியல் ஆஃப் இசட். அதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்? 2i இன்ட்டு இமேஜினரி ஆஃப் இசட். சரியாப்பா? 2i இன்ட்டு இமேஜினரி ஆஃப் இசட். இந்த ரிசல்ட் நமக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா? டவுட் இருந்தா கேளு பார்ப்போம். என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்துப்பா. அடுத்த ப்ராப்பர்ட்டி, 7th ப்ராப்பர்ட்டி. z power n whole bar equal to z bar whole power n. சரியா? zn whole bar equal to z bar whole power n. ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பவர் ரைஸ் பண்றோம், அதுக்கு கான்ஜுகேட் கண்டுபிடிக்கிறோம். அதுவும் இல்ல கான்ஜுகேட் எடுத்துட்டு பவர் ரைஸ் பண்றோம். ரெண்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். சரியா? இப்ப இதுதான் நம்ம சொல்லிருக்கக்கூடிய கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா, இப்ப பாருங்க, இப்ப 1 plus i the whole square இருக்கு. 1 plus i the whole square whole bar இருக்குன்னு வைங்க. இப்ப நீ என்ன பண்ணலாம்? 1 plus i the whole square ஈஸியா போடலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். 1 plus i the whole square போட்டோம்னா a plus b the whole squareல போடுவோம். a squared 1 plus b squared i squared plus 2ab 2i. சரியா? இன்னொன்று இந்த ரிசல்ட்டை நான் எப்ப கட்டுறது சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். 1 minus 1 plus 2i that's equal to ஒரு 2i வரும். a plus b the whole square எழுதணும்னா அப்ப இது என்ன வரும்னா 2i the whole square. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? 2 ஸ்கொயர் பண்ணா 4, i ஸ்கொயர் பண்ணா -1 that's equal to -4 வரும். சரியாப்பா? இதே இதுக்கு நீ என்ன பண்ண போறோம்? கான்ஜுகேட் எடுக்கிறோம். இதுக்கு கான்ஜுகேட் எடுத்தா என்ன வர போகுது? அதே -4 தான் வரப்போகுது. ஒன்றும் சேஞ்ச் ஆக போறது கிடையாது. இது 1 plus i whole bar the whole square. இதுக்கும் நம்ம கான்ஜுகேட் எடுக்கிறோம். சரியாப்பா? இதுக்கு கான்ஜுகேட் எடுக்கிறோம். இதுக்கு நான் என்ன வர போறோம்? ஃபர்ஸ்ட் இதுக்கு
திரும்ப ஸ்கொயர் பண்ணிட்டோமா? சரி சரி, ஒரே நிமிஷம் கவனிச்சுக்கோ. இங்கே திரும்ப ஸ்கொயர் பண்ணிட்டோம் பாரு. 2y ஹோல் ஸ்கொயர் போட்டோம் பாரு. ஒரே நிமிஷம் இருப்பா. ஒன் பிளஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? நம்ம இங்கே போட்டுக்கோமாப்பா 2y. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஹோல் பார் போட போகிறோம். சரியாப்பா? அப்போ என்ன பண்ண போகிறோம்? இதில் நம்ம சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். -2y வருமா? -2y. கவனிச்சுப்பா, நம்ம மேலே திரும்ப ஸ்கொயர் பண்ணிட்டோம் பாரு. 1 + i ஹோல் ஸ்கொயர் இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 + i ஹோல் ஸ்கொயர் = 2y வரும். 1 - i ஹோல் ஸ்கொயர் = -2y வரும். சரியாப்பா? வேணா ட்ரை பண்ணி பாரு. இது ரிப்பீட்டடாக நிறைய சமயம் நம்ம யூஸ் பண்ணுவோம். 1 + i ஹோல் ஸ்கொயர் = 2y, 1 - i ஹோல் ஸ்கொயர் = -2y. இது வந்து ரிப்பீட்டடாக நிறைய சமயம் யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை நம்ம ஹோல் ஸ்கொயர் கான்ஜுகேட் எடுக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கான்ஜுகேட் தானே இருக்கு. அப்போ என்ன வரும்? 1 - i ஹோல் ஸ்கொயர். சரியாப்பா? என்ன பண்ணியிருக்கேன்? 1 + iக்கு ஹோல் கான்ஜுகேட் எடுத்திருக்கேன். 1 - i. இதை நம்ம ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? -2y. சரியா? ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? சரி, இப்போ உனக்கு பவர் 2 இருக்கிறனால நம்ம ஈஸியாக போட்டோம். இதே கொஸ்டின் 1 + i ஹோல் பவர் 7 கொடுத்தாங்கன்னு வைங்க. இந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஒர்க் அவுட் பண்ண கஷ்டமா இருக்கும். சரியா? 2க்கு மேலே பவர் போயிட்டாவே 3 வந்தால் கூட போட்டுடலாம். அதுக்கு மேலே போகிறப்ப நமக்கு கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியாப்பா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இசட் பவர் ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு மேலே கான்ஜுகேட் இருக்கு அப்படின்னாலும் சரி, அல்லது கான்ஜுகேட் த ஹோல் பவர் கான்ஜுகேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ரைசிங் டு த பவர் என்ன நம்பரோ அவ்வளோ பவர் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. சரியா? இதுதான் இங்கே சொல்லியிருக்கூடியது. சரியாப்பா? இது நிறைய சம்பளம் யூஸ் பண்ணுவோம், மறந்துடக்கூடாது. வெரி 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 இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிச்சுப்பா. ரொம்ப சிம்பிளானது, ஆனால் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே, என்ன ஸ்க்ரீன் தர எடுத்து பார்ப்போம். அடுத்து 8th ப்ராப்பர்ட்டி. Z is real if and only if and only if Z equal to Z bar or Z bar equal to Z. ரெண்டுல எப்படி சொன்னாலும் சரிதான். சரியா? அதாவது Z வந்து ரியலா இருந்தா if and only if அப்படின்னா என்னன்னா, ரெண்டு பக்கம் இருந்தவே எடுத்துக்கலாம். சரியா? Z ரியலா இருந்தா Z equal to Z bar சொல்லலாம், or Z bar equal to Z implies and implied சொல்லுவோம். இந்த சிம்பிள் for if and only ரெண்டு பக்கமே எடுத்துக்கலாம். Z is real. சரியாப்பா? ரொம்ப ஈஸியானதா. Z வந்து ரியலா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க Z பார் என்னதான் வரும்? சேம் அதே Z தான் வரும். சரியாப்பா? ஏன்னா பாரு, இப்ப Z equal to 2ன்னு எடுத்துக்கிறோம். Z பார் என்னதான் வரும்? அங்க 2 தான் வரும். சரியா? Z ரியலா இருந்தா Z பார் என்னவா இருக்கும்? Z-ஆவே இருக்கும். இதுதான் இவங்க சொல்லிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, 8th ப்ராப்பர்ட்டி.
சரியா? ஓகே. அடுத்து 9th சேம். இதுலயே சொல்லியிருக்காங்க Z is purely imaginary. இமேஜினரினா வெறும் இமேஜினரி மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம். சரியா? if and only if Z equal to minus Z bar or Z bar equal to minus Z. ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்றப்ப என்ன பண்ணுவோம்னா Z bar equal to minus Z ப்ரூவ் பண்ணுவோம். சரியாப்பா? Z bar equal to minus Z ப்ரூவ் பண்ணாவே Z is purely imaginary நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் சம் போறப்ப. இது யூஸ் பண்ணி ஒரு சம் இருக்கு 3 மார்க்ல ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின். சரியா? அந்த சம் நம்ம போட்டப்ப நிறைய தடவை போட்டிருக்கோம். சரியாப்பா? ஓகே. இப்போ பாரு இது எப்படி எழுதலாம் வேற Z bar equal to minus Z implies and implied Z is purely imaginary. சரியாப்பா? இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட்ப்பா அதில் இது ரெண்டும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. 10th ப்ராப்பர்ட்டி Z double bar equal to Z. Z double bar equal to Z அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது Z equal to A plus IBன்னு இருக்கு. Z bar equal to A minus IB. Z double bar equal to A plus IB. ரெண்டு ஈக்குவலா இருக்கா? அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. 2 தடவை கான்ஜுகேட் எடுத்தேன்னா அந்த அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடைக்கும். இதுதான் இதோட இது. சரியாப்பா? Z பார்ங்கிறப்ப சைன் சேஞ்ச் ஆகும். எகைன் Z டபுள் பார்ங்கிறப்ப என்ன ஆகிடும்? அதே Z கிடைச்சிடும். அதுதான் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. சரியா? சரி, ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒரு தடவை எழுதி பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் தரவா இருந்தால் தான் சம்மு போட்டப்ப நமக்கு ஸ்பீடாக போட முடியும். சரியா? நம்ம ரிசல்ட் எழுதிட்டு எழுதிட்டு போயிட்டே இருப்போம். உனக்கு அது என்னன்னே புரிஞ்சிருக்காது. அப்போ அது புரியலன்னா நம்மளால எப்படி போட முடியும்? ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா தான் நம்மளால சம் ஸ்பீடாக போட முடியும். சரியா? சரி, இப்போ ஒரு சம் போடலாம். எக்ஸசைஸ் 2.4ல 4th சம் 1 2 3 வரைக்கும் நீயே போட்டுருவேன். அதில் ஆல்ரெடி ஏற்கனவே போட்ட சம்மு. அப்படி அதில் ஏதாவது ஏதாச்சும் தெரியலன்னா கூட மறுபடியும் என்கிட்ட கேளுங்க. சரியா? இப்போ நான் 4th சம்ல இருந்து போடுறேன். V கொடுத்துட்றாங்க. V ஈக்குவல் டு 3 மைனஸ் 4i. சரியாப்பா? அடுத்து என்ன கொடுத்துட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா W கொடுத்துட்றாங்க. W is equal to 4 plus 3a. அடுத்து இன்னொரு ஹிண்ட் ஒன்று என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 1 by u that's equal to 1 by v plus 1 by w கொடுக்குறாங்க. சரியா? அப்படின்னா u என்னன்னு கேட்குறாங்க கொஸ்டின்ல. இதுதான் வேற ஒன்றுமே கிடையாது. சரியா? v கொடுத்துறாங்க, w கொடுத்துறாங்க, அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஹிண்ட் கொடுத்துறாங்க, u கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஹிண்ட் கொடுத்துறாங்க. இப்ப யூவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? ரொம்ப ஈஸியான சொன்னா நமக்கு இந்த சம்மு போடுறப்ப நம்ம ஆல்ரெடி ஒன்று சொன்ன ஒரு நோட் ஞாபகம் வரணும். என்ன நோட் ஞாபகம் வரணும்? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? திவ்யதர்ஷினி சார் என்னப்பா ஞாபகம் வரணும் இந்த சம்ம பார்த்தா? சார் கான்ஜுகேட் டேர்மால மல்டிபிள் பண்ணணும் சார்.
கான்ஜுகேட் டேர்ம்ல மல்டிபிள் பண்ணிடணுமா? உங்க ஸ்கூல் வீடியோவை பார்த்துட்டு போல அதான். சாருமதி சார் என்ன சார் கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணணும் சார். மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணணும். சரி, அது உங்க மிஸ் அப்படி சார் ரெண்டையும் தனித்தனியா கான்ஜுகேட் எடுத்து மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிட்டு ரெண்டையும் பிளஸ் பண்ணிட்டு அப்போ 1/u கிடைச்சிரும் சார். ஓகே, அது வந்து மற்றவங்க எல்லாமே அப்படிதான் போடுவாங்க, நம்ம அப்படியே போட்டுப்போம். நேற்று கிளாஸ்ல கூட சொல்லியிருப்பேன் 1/x plus iy that's equal to எவ்வளோப்பா வரும்? 1/x plus iy னா x minus iy by x square plus y square sir. x minus iy by x squared plus y squared. அதாவது கான்ஜுகேட் எடுத்து எல்லாம் மல்டிபிள் பண்ணுவோம். சும்மா அதவே பண்ணிட்டு இருக்க வேணா, இதை பார்த்த உடனே இதை 40 வரும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படிதானே சொல்லியிருக்கேன். 1/the காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு வந்துட்டாவே நீ என்ன பண்ணிட வேணா, டக்குன்னு எழுதிடலாம். x minus iy by, அதாவது என்னன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இமேஜினரி அதோட கான்ஜுகேட் எழுத சொல்லுவேன். சரியா? x minus iy by அதோட மாடுலஸ் வெளியே போட சொல்லியிருப்போம். இது வந்து ஈஸியானது இதுதான். இப்போ 1/v போட்டேன்னா பார்த்தோன்னே இப்போ நீங்க உன்னால சொல்ல முடியுமா முடியாதா? 1/v ஈக்குவல் என்ன வரும்? யார் சொல்றீங்க? 1/v சொல்லுங்க. சொல்லுங்க. 4i by 24. திரும்ப சொல்லுப்பா அசோக், திரும்ப சொல்லுப்பா. அப்போ 3 plus 4i by 24 sir. 3 plus 4i by 24. என்ன இதுல 24 போடுறீங்க? 3 square plus 4 square. 3 squared எவ்வளோ? 9 sir. 4 squared 16 sir. ரெண்டே ஆட் பண்ணோம்னா 25 sir. 24 தானே சொன்னேன். ஆமா சார். அதான் கேட்டேன், என்கிட்ட ஒருவேளை தப்பா இருந்துச்சுன்னு பார்த்தேன். சரி, ஓகே, சரியா? அதே மாதிரி என்ன பண்ண போறோம்? 1/w பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம். 1/w சுபாஷினி சொல்லுமா பாப்போம். சார் 4 minus 3i 4 minus 3i by 4 squared plus 3 squared. ஆமாம், போன தடவை தானே 3 squared plus 4 squared போட்டோம். அதே தானே வரீங்க அப்போ 25. அதனால இந்த மாதிரி நமக்கு கான்செப்ட் இருக்கும் எப்பயுமே. சரியா? அதனால தேவையில்லாம நீ இதை போய் ஒவ்வொரு தடவையும் கான்ஜுகேட்டாக எழுதி மல்டிபிள் பண்ணிட்டு இருந்தா உனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும், தேவையே இல்லை. அப்ப உன்னால இங்க என்னன்னு எழுதவே முடியும். டைரக்டா ஆன்சர், எக்ஸாம்ல ஆன்சருக்கு இவ்வளவுதான் இருக்கும். 1/u that's equal to 1/vக்கு பதில் நம்ம என்ன போடலாம்? 3 plus 4i by 25. நமக்கிட்ட தெரியும், பார்த்த உடனே ஆன்சரவே எழுத தெரியும். சரியா? 1/wக்கு பதில் என்ன போடலாம்? 4 minus 3i by 25. சரியா? இந்த ஒயிட் எழுதிருக்கீங்க பார்த்தீங்களா, அது மட்டும் நீங்கள் எக்ஸாம் எழுதினா போதுங்க, சும்மா இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுக்குமே சேம் டினாமினேட்டர் தான் 25. அப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை அப்படியே நியூமரேட்டர் ரெண்டே ஆட் பண்ணலாம். 3 plus 3 ரியல் பார்ட் ஆட் பண்ணுவோம் 7, இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணுவோம் ப்ளஸ் i. அப்போ 7 plus i by 25. அப்போ u equal to 25 by 7 plus i. அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்? uவையும் நம்மளால பார்த்த உடனே சொல்ல முடியுமா? 25 into ஸ்ருதி சொல்லுமா. 7 minus i 7 minus i by 49 1. ஓகே, 15 போட்டுட்டுமா? Yes sir. அவ்வளோதான். சரியா? நமக்கு தெரியுமே 7 squared 49, 1 squared 1 தான். 49 plus 1 என்ன ஆயிரும்? 50 ஆயிரும்.
இது ரெண்டே கேன்சல் பண்ணோம்னா இவ்வளவு கிடைக்கும், ஒரு 2 கிடைக்கும். சரியா? அப்ப u ஈக்குவல் டு 7 மைனஸ் ஐ பை 2 அல்லது 7/2 மைனஸ் ஐ பை 2 எப்படினாலும் போட்டுக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? ஆனா இதை போய் நீ தேவையில்லாம இங்க எழுதுவ 3 மைனஸ் 4i பை கான்ஜுகேட்லாம் எடுத்து மல்டிபிள் பண்ணிட்டு இருப்ப. அதெல்லாம் தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் சொல்லிட்டோம். 1/x plus iy ஃபார்முலா வந்தாவே நம்ம என்ன எழுத போறோம்? x மைனஸ் iy பை x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அது ஒன்றும் பெரிய நம்பர் கிடையாது. இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப ரெண்டு சேமா தான் வரப்போகுதுங்கிறது பார்த்தோன்னே நமக்கு தெரியும். சரியா? 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர்னாலும் 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர்னாலும் ரெண்டுமே ஒன்னா தான் வரப்போகுது. அதனால இதெல்லாம் பார்த்தோன்னே டக்கு டக்கு நம்ம எழுதிட்டு போயிடலாம். இந்த ரப்பருக்கு வந்து உனக்கு புரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஆனா எக்ஸாம்பிள் நீங்க கூட எழுதினாவே போதும். சரியா? ஆனா நீ அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு பக்கம் சேர்த்து இவ்வளவு தேவையே இல்லை, இவ்வளவு எழுதுனா போதும். சரியாப்பா? இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா? இதுல யாருக்காச்சும் ஸ்டெப்ஸ் எதுவும் புரியலன்னா கேள்வி சொல்றேன். ஓகே, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க பார்ப்போம். அடுத்த 6th சம் நம்ம போட்டிருப்போம். 6th சம் வந்து இப்ப போட்டோம்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல போடணும். பின்னாடி ஒரு கான்செப்ட் நடந்ததுக்கு அப்புறம் போட்டோம்னா ஈஸியா போட்டலாம். சரி, அதனால வெயிட் பண்ணுங்க. 6th சம் மட்டும் அப்புறம் இது பண்ணிக்கலாம். அடுத்து 7th சம். இந்த மாடல் கொஸ்டின் 3 மார்க்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். சரியா? அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? பியூர்லி இமேஜினரின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? பியூர்லி இமேஜினரின்னு ப்ரூவ் பண்ணணும்னா இப்போதான் நமக்கு ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். சரியா? நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுவோம்? z bar equal to minus z implies purely imaginary. சரியாப்பா? அப்ப கொடுத்துருக்கூடிய அந்த நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அது என்னவோ அதை அப்படியே லெட் z equal to எழுதிக்கிறோம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ let z equal to 2 plus I root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10. சரியாப்பா? அவன் கொடுத்துருக்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம என்னன்னு வச்சிருக்கோம்? இசட்னு வச்சிருக்கோம். வேற ஒண்ணுமே பண்ணல. இது பியூர்லி இமேஜினரி ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டி இப்பதான் பார்த்துருக்கோம். z bar equal to மைனஸ் ZR இருந்தா பியூர்லி இமேஜினரி. அப்ப அதனால என்ன பண்ண போறோம்? டேக் கான்ஜுகேட் ஆன் போத் சைடு. ரெண்டு பக்கமும் என்ன பண்ண போறோம்? கான்ஜுகேட் எடுக்க போறோம். அப்ப z bar equal to டேக் கான்ஜுகேட் ஆன் போத் சைடு. அப்ப ரெண்டு பக்கமும் கான்ஜுகேட் எடுக்கிறோம். 2 plus I root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10 மேல எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பார் போடணும். சரியா? சரி, இப்ப ஹோல் பார தனித்தனி டைமா பிரிச்சு எழுதலாமா? நமக்கு என்ன ரிசல்ட் தெரியும்? z1 minus z2 whole bar equal to z1 bar minus z2 bar. தனித்தனியா பிரிச்சு எழுதலாங்கிற ரிசல்ட் தெரியும். அந்த ரிசல்ட்டை இங்க நம்ம அப்ளை பண்ண போறோம். சரியா?
2 plus I root 3 whole power 10 whole bar minus 2 minus I root 3 whole power 10 whole bar. என்ன பண்ணிருக்கேன்னா இந்த பாரை அப்படியே பிரிச்சுட்டேன். சரியா? ரெண்டு பக்கம் தனித்தனியா ரெண்டு டேமுக்கு தனித்தனியா பிரிச்சுட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, 2 plus I root 3 whole bar whole power 10 minus 2 minus I root 3 whole bar whole power 10 ன்னு எழுதியிருக்கேன். சரியாப்பா? இது என்ன ரிசல்ட்? Z power n whole bar equal to Z whole bar of n. அவ்வளவுதான். வெரி குட். Z power n whole bar that's equal to Z bar whole power n. இந்த ரிசல்ட்டை நான் இங்க அப்ளை பண்ணியிருக்கேன். சரியா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா தான் சம்ம போட ஈஸியா இருக்கும். சரியாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இதுக்கு கான்ஜுகேட் எடுக்க ரொம்ப சிம்பிள் தான். 2 minus I root 3 whole power 10 minus இங்க கான்ஜுகேட் எடுத்தோம்னா 2 plus I root 3 whole power 10. கான்ஜுகேட் என்ன அர்த்தம்? இமேஜினரி பார்ட்டோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். சரியா? இப்ப மைனஸை காமனா நான் எடுக்கிறேன். மைனஸை காமன் எடுத்தோம்னா இந்த டைம் ஃபர்ஸ்ட் வந்துருமா? நல்லா கவனிச்சுக்கோ. மைனஸ் டைம் ஃபர்ஸ்ட் வந்துருமா? என்ன இருக்கும்? பிளஸ் டைம் மைனஸ் ஆகும், மைனஸ் டைம் பிளஸ் ஆகும். மைனஸை காமனா நான் எடுக்கிறனால அப்ப 2 plus I root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10. சரியா? அப்ப Z bar that's equal to minus Z. இந்த whole term Z கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது தானே? அப்ப அதுக்கு போல நம்ம என்ன போட்டுக்கலாம்? Z போட்டுக்கலாமா? Z bar equal to minus Z implies Z is purely imaginary. அவ்வளவுதான், அவங்க சொன்ன ப்ரூஃப் முடிஞ்சு. சரியா? அப்ப நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? பியூர்லி இமேஜினரி ப்ரூஃப் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா Z bar equal to minus Z ன்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஞாபகம் நமக்கு இருக்கணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியாப்பா? இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இதுல யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேளு பாப்போம். இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. இதுலயே ஒரு செகண்ட் சம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரியல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரியல் ப்ரூவ் பண்ணணும்னா என்ன ரிசல்ட் சொல்லணும்? ரியல் ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம என்னப்பா பண்ணணும்? ஆர்த்தி சொல்லுமா பாப்போம். Z bar equal to Z sir. அவ்வளவுதான். சரியா? Z bar equal to Z அப்படின்னா என்ன அர்த்தம்? ரியல். அவ்வளவுதான், வேலை முடிச்சு. அப்ப Z bar equal to Z வருதா நம்ம செக் பண்ணணும். இப்ப கொஸ்டின் பார்க்கறோம். கொஸ்டின் இதுதான் கொடுத்துருக்காங்க. 19 minus 7I by 9 plus I whole power 12 minus plus 20 minus 5I by 7 minus 6I whole power 12. சரியாப்பா? இதைத்தான் நம்ம ரியல் ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ இந்த ரியல் நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். எப்பயும் போல லெட் Z equal to இந்த டைம் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. லெட் Z equal to எடுத்துக்கிறோம். சரியா? அடுத்து என்னப்பா பண்ணணும்? அடுத்து என்னப்பா பண்ணுவோம்? சார் காஞ்சுகேட்டர்ல மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணணும் சார். காஞ்சுகேட்டால மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணி எப்பயுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவிஷன் ஃபார்ம்ல வந்துட்டாவே அதை நம்ம A plus IBங்கிற ஃபார்முக்கு நம்ம மாற்றுவோம். சரியா?
அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ரஃப் ஒர்க்ல இதுலயே போடுங்க, தப்புல. கன்சிடர் இதுலயே நீ போட்டு இருந்தீங்கன்னா உனக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால என்ன பண்ணீங்கன்னா தனித்தனியா எடுத்து எழுதிக்காட்ட உனக்கு ஈஸியா இருக்கும். 19 minus 7i by 9 plus i that's equal to, இது என்ன பண்ண போறோம்னா a plus ibங்கிற ஃபார்முக்கு மாத்த போறோம். 90 minus 7i by 9 plus i into 9 minus i by 9 minus i. புரியுதாப்பா? இதோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ண போறோம். அப்ப நமக்கு என்ன வரும், டினாமினேட்டர்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, 9 ஸ்கொயர் 81, அடுத்து 1 ஸ்கொயர்டு 1 வரும். இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்றதுக்கு நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம், 19 minus 7 9 minus 1. ஏன்னா நீ இதுல போய் ஒவ்வொன்றா புக்ல இருக்க மாதிரி மல்டிபிள் பண்ணேன்னா உனக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால நான் சொல்றது மாதிரி எழுதுனா ஈஸியா இருக்கும். 19 minus 7 இமேஜினரி பார்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ண சொல்லிருங்க அடுத்தது. சரியா? டவுன்வேர்ட்ல வரக்கூடியது ரியல் பார்ட். சரியாப்பா? டவுன்வேர்ட்ல வரக்கூடியது ரியல் பார்ட். இந்த டேம் மைனஸ் இந்த டேம் போறது இமேஜினரி பார்ட், 2/2 மைனஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் டவுன்வேர்டு 19 into 9. சரியாப்பா? மல்டிபிள் பண்றப்ப நமக்கு எவ்வளவு வரும், 171 வருமா? சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ண போறோம், இங்க நம்ம இது பண்ணுவோமா, இரண்டையும் மல்டிபிள் பண்ணுவோமா, -7. நல்லா கவனிச்சுக்கப்பா, இந்த டேம் இந்த டேம். சரியா? 19 into 9 plus 7 into -1. 7 into -1 என்ன வரும், -7. அதனால தான் இங்க மைனஸ் போட்டுருக்கோம். பிளஸ் i into அடுத்து 2/2 மாதிரி சொல்லியிருக்கேன்னா -19 minus -1 into 19 minus 19 minus 7 into 9 63. அடுத்து என்ன பண்ண போறோம்னு பாருங்க, இதை நம்ம மைனஸ் பண்ண போறோம்ப்பா. அப்ப எவ்வளவு வரும், 164 வருமா? மைனஸ் பண்ணா 164 வருமாப்பா? அடுத்து மைனஸ் இதை ஆட் பண்ணிக்கலாமா, 82 வருதா, பை 82. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ணலாம், 82 காமன் எடுத்துடலாமா? பேலன்ஸ் என்ன இருக்கும், 2 minus i by 82. அப்ப இதை கேன்சல் பண்ணா எவ்வளவு கிடைக்கும், 2 minus i. அப்ப இந்த ஹோல் டைமுக்கு பதில் நம்ம என்ன போடலாம் அப்படின்னா 2 minus i போடலாம். சரியாப்பா? 2 minus i whole power 12 போடலாம். z equal to தான். சரியா? அப்ப மேபி இது என்ன வரும், 2 plus i வரும் நீ கண்டுபிடிச்சனாலும். சரியா? நெக்ஸ்ட் அதே மாதிரி கன்சிடர்ல 20 minus 5i by 7 minus 6i equal to 20 minus 5i by 7 minus 6i into 7 plus 6i by 7 plus 6i போடும். சரியா? அப்ப நமக்கு என்ன ஒரு டினாமினேட்டர் பொறுத்தளவு 7 ஸ்கொயர் 49 plus 36, 6 ஸ்கொயர் 36. இங்க என்ன பண்ண போறோம், மல்டிபிள் பண்ண போறோம். 20 minus 5 7 6. காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் பார்ட்டுக்கு நேரா ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட்டுக்கு நேரா இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட. அடுத்து டவுன்வேர்ட்ல வரக்கூடியது ரியல் பார்ட், கிராஸ்ல வர்றது இமேஜினரி பார்ட். டவுன்வேர்ட்ல வர்றது என்னன்னு பாருங்க, 2 into 7 140. 140 plus 30. சரியாப்பா? plus i into இந்த டேம் மைனஸ் இந்த டேம் 120 minus 35. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். சரி, வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பார்ப்போம்.
தட்ஸ் ஈக்குவல் டு இதை ஆட் பண்றப்ப எவ்வளவு கிடைக்கும் 170 பிளஸ் I இன்ட்டு டினாமினேட்டர் எவ்வளவு வரும்பா 85 வருமா டினாமினேட்டர்ல ஒரு 85 இங்க மைனஸ் பண்றப்ப ஒரு 85 தட்ஸ் ஈக்குவல் டு ரெண்டுல இருந்து ஒரு 85 காமன் எடுத்துடலாமா அப்ப என்ன வரும் 2 plus I by 85 கேன்சல் 2 plus I அதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் எழுதுறப்பே சொல்லிட்டேன் இங்க என்ன வரும் 2 plus I வரணும் ஏன்னா 2 minus I இங்க 2 plus I வரப்போகுது அவ்வளவுதான் சரியா அப்ப நம்ம கொஸ்டின் என்ன பண்ண therefore Z equal to two minus I whole power 12 plus 2 plus I whole power 12 சரியாப்பா அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் Z இந்த மாதிரி மாறிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் Z பார் கண்டுபிடிக்க போறோம் Z bar equal to 2 minus I power 12 plus Z plus I whole power 12 whole bar ரெண்டு பக்கம் கான்ஜுகேட் எடுத்துட்டோம் அடுத்து என்ன பண்ண போறோம் கான்ஜுகேட்டை பிரிச்சு எழுத போறோம் whole bar தனித்தனியா போட போறோம் 2 minus I whole power 12 whole bar plus 2 plus I whole power 12 whole bar சரியாப்பா இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் கான்ஜுகேட்டை உள்ள கொண்டு வர போறோம் 2 minus I whole bar whole power 12 plus 2 plus I whole bar whole power 12 சரியா அப்ப என்ன வரும் 2 plus I whole power 12 plus 2 minus I whole power 12 சரி அப்ப பாருங்க ரெண்டு ஈக்குவலா இருக்காப்பா இசட்டும் இசட் பார் ஈக்குவலா இருக்கா இசட் ஈக்குவல் டு இசட் பார் இம்ப்ளைஸ் ரியல் சரியாப்பா இசட் இஸ் ஏ ரியல் அவ்வளவுதான் முடிஞ்சு சரியா அப்ப இதான் நமக்கு முதல்ல நமக்கு இந்த ரெண்டு இது மட்டும் ஞாபகத்துல இருக்கணும் இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட் இருந்தா பியூர்லி இமேஜினரி இசட் பார் ஈக்குவல் டு இசட் இருந்தா ரியல் அவ்வளவுதான் சரியா இந்த சம்ல யாருக்காவது டவுட் இருக்காப்பா சேம் இதே மாடல்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.8 இருக்கும் சரியா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா சம்மே கம்ப்ளீட் பண்ணி பாருங்க எதுனா எக்ஸசைஸ் 2.4 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சம்மே எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் எல்லா சம்மே கம்ப்ளீட் பண்ணி பாருங்க அதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க என்கிட்ட சரியாப்பா இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சம்மே நான் ஏன்னா மெயினான கான்செப்ட் எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டேன் சம்ஸ் எல்லாமே ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணதான் அப்படியும் சம் தெரியலன்னா நீ எங்கிட்ட கேளு சரியா இது வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிக்கோ எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் எல்லா சம்மே கம்ப்ளீட் பண்ணி இன்னொரு தடவை மறுபடியும் எழுது தப்பு இல்லை சரியா நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா போன தடவை கொடுத்த இன்டகிரேஷன் கொஸ்டினவே எனக்கு ஒரு எல்லா சமயம் ஒரு நல்லா தெளிவாக பார்த்துட்டு பார்க்காம நாளைக்கு எனக்கு எழுதி அனுப்பணும் இன்டகிரேஷன் கொஸ்டினே எழுதி அனுப்புங்க சரியா ஏன்னா போன தடவை இன்டகிரேஷன் கொஸ்டின் யாரும் சரியா எழுதலை அதனால திரும்ப ஒரு தடவை எல்லா சமயம் பார்த்து அதே கொஸ்டினே எனக்கு எழுதி அனுப்புங்க சரியா சரி ஓகே டவுட் இருந்தால் கேள்வி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோ